நான் உங்கள் ஜெஸி. ஸோ இன்றைக்கான ஒரு புது வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு இன்ட்ரோலாம் வேணாம், போக போக உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு மினி சீரியஸாக கூட எடுத்துகிட்டு போகலான்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ பார்ப்போம் எவ்வளோ எபிசோட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ வாங்க காய்ஸ், நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க. இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு கார் தான் காட்டுறாங்க. ஜெமீன் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்டே, பின்னாடி தான் இருக்குது. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ போகிற வழியிலே செம்மையாக மழை பெய்யுது. டீ நம்ம போயே ஆகணுமா? இங்கே பாருடா மழை செம்மையாக அடிச்சு. ஜெமீன் எதுவும் பேசாத, எனக்கு அங்கே போயே ஆகணும். உனக்கு தெரியும்ல? தெரியும்டா, பட் மழை. தெரியாது ஜெமீன், எனக்கு போயே ஆகணும். ஷோ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ கொடை எடுத்துகிட்டு இப்போது நடந்து போயிட்டுருக்காங்க. ஃபியூனரலுக்கு தான் போயிருக்காங்களே அவங்க. ஸோ ஒரு கல்லறை முன்னாடி நின்றுட்டு அந்த ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரே பண்ணிவிட்டு ஜெமீன் போகலாம். ஓகே டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் திருப்பியும் காரில் ஏறிட்டு இப்போது வேறு ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்களே, மியூசிக் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்களே. டே இறங்கினோடனே நிறைய குட்டி பசங்க ஓடி வந்து டேயை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு அவங்க கையில் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அது ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க டேக்கு. டேவும் அதை ஹாப்பியாக வாங்கிக்கிறாரு. வா டே சார், நீங்கள் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு குட்டியாக ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் க்யூட்டாக கொடுக்குதுங்க. ஸோ டேவும் அதை வாங்கிட்டு எனக்கு நீங்கள் ஃப்ளவர்ஸ் கொடுத்தீங்களா, உங்களுக்கு சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் கொடுத்துட்ருக்காரு அவர். ஸோ இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டே எல்லோரும் கிளாஸில் தான் இருக்காங்களே. ஓகே, நேற்று பியானோ கிளாஸ் பார்த்தோம்ல? ஆமாம் பியானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குட்டி பசங்களும் அழகாக சொல்லுதுங்க. அண்ட் டே வந்து ஓகே, இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம்? வயலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க திருப்பியும் சொல்லுதுங்க. ஸோ டேவும் அவரோட வயலின் எடுத்து அப்படியே ஒரு கீயாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லா பசங்களும் உன்னிப்பாக கவனித்து அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்களோட பியானோ எடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ டேவும் ஒரு கீயாக சொல்லி கொடுத்துட்டு ஓகே இப்போது எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாசிக்கிறாங்க. இப்போ டே தான் ஓகே, எனக்கான கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் போய்ட்டு, ஓகேவா? ஏதாச்சும் டவுட்னா நாளைக்கு வந்து நான் சொல்லித்தரேன், ஓகேவா? ஓகே ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பசங்களும் கத்துறாங்க. ஸோ அந்த கிளாஸும் ஹெண்ட் ஆகிடுது. இப்போது ஒரு ஈவினிங் போல் தான் ஆகுதே. டே வந்து ஒரு பார்க்கில் உட்காந்துட்ருக்காரு. இப்போது டேக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பர்சன் வந்து வயலின் வாசிச்சிட்ருக்காங்க. ஸோ டே அப்படியே கவனிச்சிட்ருக்கான். அது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டேவும் லைட்டாக வந்து வைப் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பர்சனும் அங்கேருந்து போயிடுறாங்க, வயலின் வாசித்த பர்சனும். இப்போது டே பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து உட்காராங்க. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பொறுமையாக பாடுறீங்களா? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஹலோ, உங்ககிட்ட தாங்க சொல்கிறேன், பப்ளிக்கில் எப்படி தான் கத்தி கத்தி பாடுவீங்களா? அந்த பையன், என்னந்தா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து செம கடுப்பாகிறாரு. யாரா எவ்வளோ நேரம் சொல்லியும் இந்த பையன் வந்து சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கீழேருந்து ஒரு கல் எடுத்து தலைமலையே அடிக்கிறாரு. திரும்பி பார்த்தா ஜங்குக். அது ஜங்குக் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி டேவே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு ஃபுல் வேர்ல்டுமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. டே மட்டும்தான் தெரியுது அவருக்கு. மேலேருந்து ஃப்ளவர்ஸாக கொட்டுது. ஜங்குக் பின்னாடி இருந்து அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. ஸோ அங்கே இருக்க எல்லாமே ஸ்லோ மோஷனில் தெரியுது. இன்ஃபேக்ட் டேவே அவருக்கு ஸ்லோ மோஷனாக தான் தெரியுது. டே பாட்டு திட்டிகிட்ருக்காரு. என்ன
எவ்வளோ நேரம் சொல்கிறேன், பப்ளிக்கில் இப்படி தான் கத்தி கத்தி பாடுவீங்களா, உங்களுக்கு சென்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காரு. ஆனால் ஜங்குக்கு எதுவுமே கேட்கல. பிகாஸ் காதில் பாட்டு ஓடிட்டுருக்கு அவருக்கு. ஸோ அவர் உலகமே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜிமின் அந்த இடத்துக்கு வந்துட்டு டே சாரிடா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே பேண்ட் பார்த்துட்ருக்காரு. இப்போது ஒரு 4 பேர் வராங்க. ஜங்குக்கோட மண்டியில் எடுத்துகிட்டு டேய் உன்னை அங்கே தான்டா வெயிட் பண்ண சொன்னோம், இங்கே என்னடா பண்ணுற, டேய் மச்சான் இங்கே ஒரு ஏஞ்சலை பார்த்தேன்டா. என்னது ஏஞ்சலா, யாரா அது? அது வந்து வந்தான்டா. எங்கடா போயிட்டானா? சே சரி சரி மச்சான் வா நம்ம போய் சரக்கு அடிப்போம். சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சரக்கு அடிக்க போயிடுறாரு. ஸோ நைட் போல் தான் ஆகுது. ஜங்குக்கு வந்து ஒரு பார்ட்டி ஹால்குள்ளே போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு ஸோ அங்கே இருக்க பொண்ணுங்க கூட அப்படி இப்படின்னு இருக்காரு. அண்ட் தென் சரக்கும் அடிக்கிறாரு. இப்போது இந்த சைடு ஒரு பெரிய வீடு தான் காட்டுறாங்களே. அங்கே ஒரு டார்க் ரூம்குள்ளே ஒரு பர்சன் வயலின் வாசிச்சிட்ருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி வாசிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஎஸாக வருது வயலின் வாசிக்கும் போதே. இப்போது கரெக்டாக அந்த ரூம் டோர் யாரும் நாக் பண்ணுறாங்க. டே சாப்பிடு வாப்பா, ஃபுட் ரெடியாக இருக்குது. வரணுண்ணா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அந்த வயலின் வச்சுட்டு ஐஸில் இருக்க டிஎஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிக் தான் எடுக்கிறாரு. இப்போ டே அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு நடந்து வராரு. ஸோ டே ஒரு பிளைண்ட். இப்போது டே வந்து ரூமுக்கு வெளியேருந்து வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காராரு. அவருக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஒரு 2-3 வாய் தான் சாப்பிட்ருப்பாரு. அவருக்கு பிடிக்காம நூனா வேணாம் எனக்கு போதும். ஆனால் டே இங்கே 2 வாய் கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஏன் வேணான்றீங்க? பாருங்க நூனா, எனக்கு மனசு சரியில்லை, அந்த பசிக்கல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை தள்ளி வச்சுட்டு அவர் ரூமுக்கே திருப்பியும் போகிறாரு. ஸோ அவருக்கு தூக்கமும் இல்லை, ஒரு மாதிரி யோசிச்சுட்டே படுத்துட்ருக்காரு. அப்போது வெளி சைடில் செம்மையாக மழை பெய்யுது. ஸோ அந்த சவுண்ட் கேட்டே டேக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அந்த மழை சவுண்டு கேட்கும்போது. ஸோ அவர் அப்படி தூங்குறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்போ மார்னிங் ஆகுது. ஜிமின் தான் டே வீட்டுக்கு வந்துட்டு டே ரெடியா போகலாமா? போகலாம் ஜிமின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமின் தான் கூட்டிகிட்டு போயிட்டு டேவோட மியூசிக் ஸ்கூலில் போய் விடுறாரு. இப்போது டே வழக்கம் போல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கிளாஸ் சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு வழக்கம் போல் ஈவினிங் பார்க்குக்கு தான் வராரு. ஸோ இப்போ ஜங்குக் தான் நேற்று இங்கே தானே அவரை பார்த்தோம், இதுக்கும் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வராரு. பார்த்தா டே அதே பிளேஸில் தான் உட்காந்துட்ருக்காரு. நினச்சேன்டா இங்கே தான் இருப்பாருன்னு, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காராரு. ஸோ டேக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது, நம்ம பக்கத்தில் யாரோ வந்து உட்காராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து லைட்டாக நகர்ந்து உட்காராரு. ஜங்குக் பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி பண்ணுறாரு. இட்ஸ் மீ, உங்கள் பேர் என்ன? ஹலோ உங்களை தாங்க, உங்கள் பேர் என்ன? என்ன பேசவே மாட்டாரு. ஹலோ உங்களை தான். ஹலோ ஹலோ ஒயிட் சட்டை உன்னதாயா? ஹலோ உனக்கு வேலை செய்ய தெரியாதா? இப்படி தான் பேசுவியா? ஓ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், அதான் உங்களுக்கு கேட்கலையோன்னு நினச்சேன். உங்கள் பேர் என்ன? கண்டவங்கிட்டலாம் என் பேரை சொல்ல மாட்டேன். என்னது கண்டவங்களா? நேற்று கூட நம்ம பார்த்தோமே, ஞாபகம் இல்லையா? இப்போது டே தான் சைலண்ட்டாக இருக்காரு. ஜங்குக் பாட்னு தனியாக பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு என்ன வேணும் இப்போ? இல்லை உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலான்னு. என்ன சைலண்ட்டாகவே இருக்கான், பண்ணுறானே. அழகாக இருந்தால் இப்படி தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டீயோட ஃபேஸே பார்த்துட்ருக்கான், பேசுவானா மாட்டானான்னு. ஆனால் டீ ஒரே இடத்த பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ஜங்குக்கு சைடே திரும்பலை அவர். இப்போது கரெக்டாக அங்கே ஜமீன் தான் வரானே. ஐயோ டைம் ஆச்சு, திட்ட போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. போலாமா? ஜிமின் எவ்வளோ நேரம்? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னு தெரியல. சாரிடா கொஞ்சம் டிராஃபிக்டா. ஒரு நாள் பாரு, கண்டவங்க என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னது கண்டவங்களா? ஏன்னா எப்படி சொல்லிட்டான்?
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்த்துட்ருக்கான். இப்போது ஜிமின் தான் சரி ஓகே டே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஜங்குக் அதையே பார்த்துட்டு நேற்றும் இதே மாதிரி தான் வந்து கை பிடிச்சி கூட்டின்னு போனான், இன்றைக்கும் அதே மாதிரி கூப்பிட்டு போகிறான், சம்திங் ஃபிஷி. ஆனால் பேர் தெரிஞ்சிச்சு, அவன் அந்த டேன்னு கூப்பிட்டானே. இப்போ கண்டுபிடிக்கிறேன்டா இவன் ஹிஸ்ட்ரி என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போயிட்டு டேவை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ என்னது பிளைண்ட் ஆகிமா, இது தெரியாமல் போச்சே, அதான் நம்ம பேசும்போது நம்ம மூஞ்சியை பார்க்கலையா, இது தெரியாமல் நானும் தனியாக பேசிகிட்டு இருந்தேன். ஐயோ ஓ மியூசிக் டீச்சர் வரியா? மியூசிக் தானே, நமக்கு வராத மியூசிக்கா, நம்ம போய் கலக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இங்கே பெரிய பிளானாக போட்டிருக்காரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் மியூசிக் ஸ்கூலில் தான் காட்டுறாங்களே. ஸோ டேவோட சீனியர் டீச்சர் தான், டே உனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களும் கொஞ்ச நாள் வந்து எங்கள் மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுறீங்களா? ஓகே சார், நான் பண்ணுறேன். யார் அது? அது வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கா தான். இப்போது டே தான் ஹாய் ஐ எம் கிம் டயோங் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் வந்து நீட்டுறாரு. ஸோ ஜங்குக் அப்படியே ஐயோ கையோ அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வந்து தொடச்சிட்டு ஐ எம் ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. ஸோ டேக்கு நல்லாவே தெரியுது அந்த வாய்ஸ் இது யாருன்னு. ஸோ டேவும் அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு ஓகே கிம் டயோங், இவனை பார்த்துக்கோங்க, இவர் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம், ஸோ எல்லாமே நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து உள்ளே போயிடுறான் கிளாஸ்க்குள்ளே. ஸோ ஜங்குக்கும் வந்து ஓகே சார், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோப்பா, நீ பண்ணிடுவேன், எனக்கு தெரியும். என்னடா நான் பிக்கப் பண்ணிவிடுவேன் சார். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஐயோ பிக்கப் பண்ண தானே வந்திருக்கேன், பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளாஸ்க்குள்ளே போகிறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் வந்து ஜங்குக்கு உட்காந்துக்கிறாரு. இப்போது டே தான் ஓகே நேற்று வயலின் கிளாஸ் பார்த்தோம் கரெக்டாக, இப்போது இன்றைக்கும் அதே வயலின் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நோட்ஸ் இருக்குது, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டுட்டே இப்போது வாசிக்கிறாரு வயலின் தான். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. நேற்று நைட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணி அவர் வந்து வாசிச்சிருப்பாரோ அந்த பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாகவே இங்கே இறக்குறாரு. செம்ம அழகாக இருக்குது டே வாசிக்கிறதே. ஸோ எல்லாருமே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கும் அப்படி தான், அப்படி பார்த்துட்ருக்காரு. டே வந்து வாசித்து முடித்த பிறகு ஜங்குக் செம ஃபாஸ்ட்டாக கிளாப் தட்டுறாரு. ஸோ எல்லா பசங்களும் ஜங்குக்கே பார்க்குது. என்ன நல்லா இருக்குல்ல, கிளாப் தட்ட மாட்டீங்களா? நல்லா தான் இருந்தது. ஏன் அப்படி பார்க்குறாளுங்க? சரி ஓகே, அவரை பாருங்கள், அவர் பார்க்குறாரு பாருங்க அவரை. இப்போது டேவும் வந்து பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு, பட் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு. இப்போது டே தான் ஒரு பசங்களுக்கா ஒரு கீயாக சொல்லி கொடுக்குறாரு. ஜங்குக்கும் அதை அப்படியே பக்கத்தில் வந்து நின்று பார்த்துட்ருக்காரு. இன்னும் அழகாக இருக்கான், இவனுக்குள்ள இவ்வளோ டேலண்டா, நான் இதை எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்றுருக்காரு. ஸோ டேவும் ஒரு பெஞ்சாக வந்துட்டு 3 பசங்க இருப்பாங்க ஒரு பெஞ்சில். ஸோ ஒரு பசங்களுக்காக வந்து சொல்லி கொடுக்குறாரு ஒரு கீயாக. ஸோ அந்த பசங்களும் அப்படியே கவனமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ டேவும் அழகாக வந்து எல்லா பசங்களுக்கும் சொல்லித்தரான். ஸோ தெரியாதவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறான். ஸோ எல்லா பசங்களுமே கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே இப்போது எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம் ஓகேவா, யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். எல்லா பசங்களுமே இல்லை டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. சரி ஓகே நம்ம இப்போ வாசிக்கலாமா, ரெடி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்ன உடனே எல்லாருமே அழகாக எடுத்து வாசிக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஜங்குக்கும் எடுத்து வாசிக்கிறான். ஸோ ஜங்குக்கு கொஞ்சம் வருது. ஸோ டே அதை பார்த்துட்டு வெயிட், யார் இது, யாரோ நோட்ஸை மிஸ் பண்ணுறீங்க, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரைட் சைடில் இருக்கவங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜங்குக்கு எழுந்து நின்றுட்டு சார் எனக்கு தான் வரல. என்ன உனக்கு கொஞ்சம் மியூசிக் தெரியும்னு சொன்னாங்க. பட் தெரியும், பியானோ அண்ட் கிட்டார் தெரியும், வயலின் கஷ்டம். ஓகே நான் வந்து சொல்லித்தரேன். சொல்லித்தரீங்களா?
ம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நீ சைலண்ட்டாக இருக்கியா? ஆ என்ன இப்படி சொல்லிட்டாரு? ஓகே ஓகே, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போது டேவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாசிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கரெக்டாக அந்த நோட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஜங்குக்கே ஒரு செகண்ட் வாயை பிளந்து பார்த்துட்ருக்கான். எம்மாடி, இந்த சின்ன பசங்களும் செம்மையாக வாசிக்கிறாங்களே. இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தா எல்லாம் நல்லா பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போது கொஞ்ச நேரம் கழித்து பிரேக் தான் விடுறான். டே பிரேக் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கும் அந்த பிரேக் வெளியே போகிற மாதிரி போயிட்டு திருப்பியும் வந்து உள்ளே வந்து நிற்கிறாரு. ஸோ தூரத்துலேருந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். என்ன அழகாக இருக்கான். சே, இவனை எவ்வளோ சீக்கிரம் பாப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போது மிஸ்டர் ஜியான் ஜங்கு, இங்கே என்ன பண்ணுறீங்க? என்னது ஜியான்? நான் தான். உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இங்கே இருக்கிறது? ஏன் ஜியான் ஜங்கு, உங்களுக்கு வேலை இல்லையா? இங்கே என்ன பண்ணுறீங்க? அது வந்து நான் ஜஸ்ட் இங்கே வா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அங்கே போகிறான். என்ன என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் தனியாக என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். நானா இந்த நோட்ஸ்லாம் கை வச்சு படிச்சுட்டு இருந்தேன். ஓ ஓ ஓகே. இது என்னது? ஏதோ ஊசியில் குத்துன மாதிரி இருக்க நோட்ஸு? ஆமாம், பிளைண்ட் பீப்புள்ஸ்லாம் இப்படி தானே நோட்ஸ் இது பண்ணிப்பாங்க. இதுதான் ஈஸி எங்களுக்கு. ஓ ஓகே, சாரி. இட்ஸ் ஓகே, உனக்கு தெரியாதுல்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து அந்த ஒரு நோட்ஸாக கை வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். என்னென்ன நோட்ஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான், படிச்சிட்ருக்கான் கை வச்சுட்டு. ஸோ ஜங்குக்கு அப்படியே டிவியே பார்த்துட்ருக்கான். டிவி பார்த்துட்டு, இப்போ எதுக்கு அப்படி பார்க்குறேன்னா? நான் பார்க்கலையே. அப்புறம் சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்கள். இந்தா, இந்த நோட்ஸ்லாம் இதில் காப்பி பண்ணித்தா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வாங்கி அந்த நோட்ஸ்லாம் காப்பி பண்ணுறான். ஸோ அப்பப்போ டிவியும் பார்த்துட்ருக்கான். டேக்கும் நல்லா சென்ஸ் ஆகுது ஜங்குக்கு பார்க்கறது. ஸோ அவருக்கும் லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து அந்த பசங்களும் வராங்க பிரேக்லாம் முடிச்சுட்டு. இப்போது டே தான் திருப்பியும் சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்து முடித்த பிறகு ஓகே, இன்றைக்கி கிளாஸ் ஓவர், எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான். இப்போது ஜங்குக் தான் கிளாஸ்க்குள்ளேயே நின்றுட்டுருக்கான் ரொம்ப நேரமாக. டேவும் வெளியே போய் நின்றுடுறான். இப்போது ஜங்குக் வந்து சரி எப்படியோ போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் டே கிட்டே போய் நிற்கிறான். என்ன வேணும் ஜங்குக், என்ன பண்ணுறீங்க? ஏங்க உங்களுக்கு மட்டும் எப்படிங்க தெரியுது? நான் பக்கத்தில் வந்து நின்னான். தெரியுது நல்லா. என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, அது வந்து சும்மா காஃபி டீ பார்க் போடலாமா? எதுக்காக கூப்பிட்றா? சும்மா சும்மா பழகலான்னு. நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணுறோம். ஸோ பழகணும்ல சார். எதுக்கு பழகணும்? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா நீங்கள் போதும். தேவையில்லாமல் என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்காதீங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு மாதிரி பேசுகிறான். ஜங்குக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா இவன் கல்லா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இப்போது கரெக்டாக ஜிமின் குடுகுடுன்னு ஓடி வராரு. ஐயோ இவன் வேறு திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. இப்போது வந்துட்டு டே போலாமா? ஜிமின் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறான்? 5 நிமிஷம் லேட் ஆச்சு. டே 5 நிமிஷம் தானடா. ஆனால் எனக்கு எவ்வளோ நேரம் 1 hour இருக்க மாதிரி இருக்கு. சாரிடா, கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இனிமேல் நீ கரெக்டான டைமுக்கு வர, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினை திட்டுறாரு. ஸோ ஜெமினும் வந்து சரிடா சரி, எனக்கு தேவை தான் இது, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேவை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜங்குக் அதே இடத்துல நின்று டே போகிறதே பார்த்துட்ருக்கான். ஸோ டேக்கும் வந்து ஜங்குக்கு இப்படி பேசுகிறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரும் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங், டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் தான் வழக்கம் போல் நைட் ஆனால் பார்ட்டிக்கு போகிறது குடிக்கிறது அந்த மாதிரி இருக்கார். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுதே. கிளாஸ்க்கு எல்லோரும் வந்துடுறாங்க. ஸோ டே தான் இப்போது என்ன இன்னும் அவனுக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கான்.
இப்போது ஜங்குக் தான் அறக்க பறக்க ஓடி வராரு கிளாஸ்க்கு. ஓடி வந்து சார் எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ம் கமின் ஜங்குக் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஸோ ஜங்குக்கும் டீ பக்கத்தில் போய் நின்றுட்டு சொல்லுங்கள் சார், சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கே பாரு ஜங்குக், நீ இங்கே அசிஸ்டண்ட்டாக வர, சரியா? நீ கொஞ்சம் ப்ராப்பர் டைமுக்கு வரணும், புரியுதா? ஏன்னா நீயும் இங்கே ஒரு டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸே முன்னாடி வந்து நிற்கும்போது டீச்சர் லேட்டாக வந்தா அது நல்லதில்லை, புரியுதா? ஓகே. ஓகே, இனிமே நான் பார்த்துக்கிறேன். ம் சரி, போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அனுப்பிடுறான். இப்போது டேவும் வழக்கம் போல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே உட்காந்துட்டு சார் எனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னீங்க, ஆனால் சொல்லித்தரல. ஸோ டேவும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த சைட் ஜங்குக் சைடில் தான் இருக்காரு. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஜங்குக் இருக்கார், ரைட் ஹேண்ட் சைட் பெஞ்சில் வந்து டே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஜங்குக் அப்படியே டேவே பார்த்துட்ருக்கான் கண்ணத்தில் கை வச்சுட்டு. இப்போது டே திரும்பும்போது அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் தான் கரெக்டாக இருக்குது. பட் டேக்கு எதுவுமே தெரியல, ஆனால் அவனால் சென்ஸ் பண்ண முடியுது ஜங்குக் எதிர்க்க தான் இருக்கான்னு. மிஸ்டர் ஜியான் ஜங்குக். என்ன சொல்லுங்கள் சார். உங்களோட வயலின் எடுக்கிறீங்களா, சொல்லித்தரேன். இப்போயா? இப்போ தான், எழுந்துருங்க, சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி உட்கார சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் தள்ளி உட்காந்துட்டு அப்படியே அந்த வயலின் எடுத்து காட்டுறாரு. எப்படி சார் பிடிக்கணும்? இதெல்லாமா சொல்லி தர முடியும், பொடி ஒழுங்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த இது வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இது பண்ணு, இதா? ஓகே ஓகே. இந்தா இதை பொடி, இந்த இது பற்றியா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உட்காந்துட்ருக்காரு டேவோட ஹேண்ட்ஸ் தொட்ட உடனே. ஸோ டே வந்து எப்படி பிடிச்சிருக்காருனா ஜங்குக்கோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு அப்படியே அந்த சைட்லேருந்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்காரு. ஸோ இது பார்க்க வந்து சைடு ஹக் மாதிரி இருக்குது அவர் பிடிச்சிருக்கிறதே. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேவோட ஹேண்ட்ஸ் அண்ட் அவர் பாடி வந்து க்ளோஸாக இருக்கிறது ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது அவருக்கு. அவரால் சொல்ல முடியல அந்த ஃபீலிங்ஸை. ஸோ அவருக்கு வாய் ஃபுல்லாக சிரிப்பு தான், அப்படி பார்த்துட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ரைட் ஹேண்டை அப்படியே எடுத்து ஒரு கீயாக வந்து வாசிக்கிறாரு. ஸோ ஜங்குக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் அப்படி வயலனை ஃபீல் பண்ணி பாடுறாரோ இல்லையோ, டேயோட ஹேண்ட்ஸை ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு அந்த டச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் அப்படி டேவை திரும்பி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ டே தானே வாசிக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஜங்குக்கு. டேவும் ஒரு செகண்ட் அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஃபேஸ் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்குது. டேக்கே இது ரொம்ப ஃபீல் ஆகுது, ஏதோ நம்ம பக்கத்தில் யாரோ இருக்கா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் ஹை கான்டாக்ட் போது ஜங்குக் தான் பார்த்துட்டே இருக்காரு. இப்போது டே அவ்வளோதான், நோட்ஸ் இது ப்ராக்டிஸ் பண்ணு இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஆமாம்ல, எனக்கு தெரியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு, ஐயோ என்ன பண்ணுறது, நான் ஒழுங்காகவே நோட் பண்ணலையே, அவரை தானே நோட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்ன பண்ணுறது, தப்பாக வசத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போது பின்னாடி பெஞ்சில் திரும்பிட்டு, ஓய் ஓய் என்ன உங்கள் சார் திட்டுவாரா தப்பாக வச்சா? திட்ட மாட்டார் எங்கள் சார். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் எடுத்து வாசிக்க ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு வரவே இல்லை. ஸோ திரும்பிட்டு, உங்களுக்கு வாசிக்க தெரியலன்னு நினைக்கிறேன், அது வந்து நான் சொல்லித்தரவா? சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து தள்ளி உட்காந்துட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அந்த பேபியும் வந்துட்டு உட்காந்துட்டு, பேபினா ஒரு 8 வயசு 9 வயசுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த பேபியும் வந்து ஜங்குக்கு சொல்லித்தருது. ஸோ ஜங்குக்கு அப்போ தான் உன்னிப்பாக கவனிக்கிறாரு. ஓ இதுதானா, ஓகே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோனாக கேட்டுட்ருக்காரு. நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான், பண்ணுங்க. இது இப்படி வரணும், உங்கள் ஹேண்ட்ஸ் ஒன்றும் கிளிக் மாதிரி இருக்கணும்.
ஆ ஓகே ஓகே கிளிக் பண்ணி எடுக்கணுமா? ஓகே. ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டோனாக அந்த குழந்தைய சொல்லி தருது. ஸோ ஜங்குக்கும் வந்து அது வாசிக்கிறாரு. ப்ரௌடாக தான் இருக்குது. என்னோட லவ்வரோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கீங்க. என்னது? ஆ அது ஒன்றும் இல்லை. இப்போ போ 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 போ. ஓகே. நீங்கள் ஆனால் தேங்க்ஸ் சொல்லலை எனக்கு. நான் எவ்வளோ அழகாக வந்து வாசித்தேன். ஆமாம்ல. ஆ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ம் தேங்க்யூ எல்லாம் வேணாம். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட சீக்ஸ்லேயே போயிட்டு குட்டியாக ஒரு கிஸ் கொடுக்குது அந்த குழந்த. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு வச்சுச்சோ கிஸ் எல்லாம் தரீங்க, சரி சரி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அனுப்பிடுறான். ஸோ டேக்கும் இது வந்து தூரத்தில் இருந்து ஜங்குக் பேசினது எல்லாமே கேட்டிருக்கோம். ஸோ அவரும் அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு குடிஞ்சிட்டு அவரோட நோட்ஸ்லாம் நோட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஓகே காய்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் போடுறேன். லவ் யூ ஆமி, சராங்கியோ, டாட்டா.